வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் யார் என்று இன்று அறிவிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவிப்பு. சீனாவுடனான பங்காளித்துவத்தை வலுப்படுத்த இலங்கை அர்ப்பணிப்போடு செயற்படும் என்று சபாநாயகர் சுட்டிக்காட்டு. ஜனாதிபதி தேர்தலுக்காக முன்னிலையாகும் வேட்பாளரின் செலவு வரம்பு வெளியிடப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் கட்சிகளை கவிழ்க்கும் வைத்தியர் அர்ஜுனாவின் திட்டம் இதுதான். சிக்கிக் கொள்வார்களா தமிழ் கட்சிகள்? தொடர்வது விரிவான செய்திகள். தமது கட்சியின் வேட்பாளர் தொடர்பான தீர்மானத்தை இன்று இடம்பெறவுள்ள அரசியல் குழு கூட்டத்தின் போது தீர்மானிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகருக்கும் இடையில் நேற்றைய தினம் சந்திப்பொன்று இடம்பெற்றது. கொழும்பு விஜயராமவில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் நேற்று மாலை இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருவருக்கும் இடையிலான இந்த சந்திப்பு மூடிய அறை சந்திப்பாக அமைந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கு முன்னரும் இவ்வாறான பல சந்திப்புகள் இடம்பெற்ற நிலையில் அவை இணக்கப்பாடின்றி நிறைவடைந்திருந்தது. அதே நேரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுயாதீன வேட்பாளராக தேர்தலில் களமிறங்கியுள்ள நிலையில் தமது கட்சியின் வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இன்று வெளியிடவுள்ளது. சீனாவுடனான தமது பங்காளித்துவத்தை பலப்படுத்துவதற்கு இலங்கை தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயற்படும் என சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். சீன ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் சீனாவின் ஒத்துழைப்பு காரணமாக கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் போன்ற முதன்மையான திட்டங்களில் விரிவாக்கம் சாத்தியமாகியுள்ளது. துறைமுக நகரம் முழுவதும் சீனாவின் முதலீடாகும். இலங்கை அதனை அங்கீகரித்துள்ளது. அத்துடன் முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் நாடாளுமன்றத்தில் சட்டமும் இயற்றப்பட்டுள்ளது. இது முதலீட்டாளர்களுக்கு நன்மை பயப்பதோடு முதலீட்டாளர்களுக்கு ஏற்றவாறு அவர்களின் முதலீடுகளை பாதிக்காத வகையிலும் குறித்த சட்டம் அமுல்படுத்தப்படும் எனவும் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்தன குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான வரலாற்று வர்த்தக உறவுகளை எடுத்துரைத்த அவர் நாட்டின் மூலோபாய இருப்பிடம் மற்றும் இந்து சமுத்திர பிராந்தியத்திற்கான நுழைவாயிலுக்கான இலங்கையின் வகைப்பாகத்தையும் விளக்கியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்காக முன்னிலையாகும் வேட்பாளர்களின் செலவு வரம்பு அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ரத்னபுரி பகுதியில் இடம்பெற்றிருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதிலும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் அரசு நிறுவனங்களில் பணியாற்றும் அதிகாரிகள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பான விசேட சுற்று நிரூபத்தை எதிர்காலத்தில் வெளியிட உள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேவையான அறிவுறுத்தல்கள் குறித்த விசேட சுற்று நிரூபத்தில் அடங்கும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி அந்த விசேட சுற்று நிரூபம் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அது வர்த்தமானி ஊடாக வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2022ஆம் ஆண்டு வரிசை யுகத்திற்கு மீண்டும் செல்வதா அல்லது தற்போதைய பொருளாதார முன்னேற்றத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதா என்பதை செப்டம்பர் 21ஆம் தேதி நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்தார். அனுராதபுரத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பொருளாதார ரீதியில் 2022ஆம் ஆண்டு ஆட்சியில் இருந்து எமது அரசாங்கம் எடுத்த தவறான தீர்மானங்களினால் பொருளாதார நெருக்கடி தீவிரம் அடைந்துள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் திட்டங்களினால் நாடு 2 ஆண்டுக்குள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டுள்ளது. பொருளாதார மறுசீரமைப்புகளுக்காக எடுத்த தீர்மானங்களினால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டார்கள் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறோம். மறுசீரமைப்புகளினால் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு மீட்சியடைந்துள்ளது. எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்று அரசியல்வாதிகள் மாத்திரமே குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். முன்னேற்றத்தை நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளார்கள். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு எதிர்க்கட்சிகள் எவ்வித ஒத்துழைப்பையும் வழங்கவில்லை. நெருக்கடிகளை மாத்திரமே ஏற்படுத்தினார்கள். ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் இடம்பெறும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்றார். அரசியலமைப்பில் உள்ள ஜனாதிபதியின் பொறுப்புகளை தற்போதைய ஜனாதிபதி நிறைவேற்ற தவறுவாராயின் அவர் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார்.
மொனராகல புத்தள பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் மா அதிபரின் பதவி தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள் தொடர்பில் சபாநாயகரும் பிரதம நீதியரசரும் கலந்துரையாடியே தீர்வு காண வேண்டும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். தாம் ஜனாதிபதி வேட்பாளராக கட்டுப்பணத்தை செலுத்தியதன் காரணமாக போலீஸ் மா அதிபரை தம்மால் நியமிக்க முடியாது என ஜனாதிபதி கூறும் கருத்தினை ஏற்க முடியாது. அவ்வாறு அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. அரசியலமைப்பில் ஜனாதிபதிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த அதிகாரங்களை அவர் துஷ்பிரயோகம் செய்வாராயின் ஜனாதிபதி உடனடியாக பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாட்டை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றவர்களை மீண்டும் இந்த நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு மக்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். ஸ்லாபத்தில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மாபெரும் பேரணியொன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அனுருகுமார திசாநாயக்க சமூகத்தை திரட்டி மேல்தரப்பு கீழ்த்தரப்பு என்று இரண்டு அதிகாரங்களையும் இல்லாதொழிக்க வேண்டும் என சாதாரண அரசியலில் இருப்பவர்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்களது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டு பயணிக்க இன்று வாய்ப்பொன்று கிடைத்துள்ளது. முன்னதாக மஹிந்த ராஜபக்ச தரப்பிலும் ரணில் விக்ரமசிங்க மற்றொரு தரப்பிலும் செயற்பட்டு வந்தனர். ஆனால் நெருக்கடி ஏற்பட்ட போது இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்தனர். அவ்வாறாயின் சாதாரண ஒரு அரசியலில் ஈடுபட இவர்களால் முடியாதுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி என்பது சாதாரணமான ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருந்ததாக நான் நினைக்கின்றேன். எனினும் தற்போது ஐக்கிய தேசிய கட்சி என்ற ஒரு கட்சி இல்லாமல் அந்த கட்சியின் தலைவர் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்துள்ளார். முறையான ஒரு ஆட்சியினை நடத்த முடியாமையே இதற்கு காரணமாகும். 21ஆம் தேதி தேர்தலின் ஊடாக இவை அனைத்தும் மாற்றமடையும் என்று பாரிய நம்பிக்கை எதிர்பார்ப்பு ஒன்று எமக்கு உள்ளது. அதனை நாம் உறுதியாக நம்புகின்றோம். நாட்டை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றவர்கள் மீண்டும் இந்த நாட்டில் ஆட்சி அமைக்க மக்கள் இடமளிக்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் அரசியலில் இறங்கிய வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் செப்டம்பர் மாதத்தில் வரவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பாக போட்டியாளர்களிடம் பேசிய பின்னரே முடிவு எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். யார் ஜனாதிபதியானால் தமிழ் மக்களுக்கு நன்மை ஏற்படும் என்று வேட்பாளர்களோடு பொது வழியில் விவாதம் நடத்த தயார் என்று கூறியுள்ள அர்ஜுனா, தமிழ் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளரை தமது ஆதரவாளர்களுக்கு அடையாளம் காட்டுவேன் என்றும் கூறியுள்ளார். அவரது இந்த கூற்று இலங்கையின் தமிழ் அரசியல் வட்டாரங்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தப் போகின்றது. காரணம், பெரும்பாலான தமிழ் கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது தமிழ் வேட்பாளரை நிறுத்துவது பற்றி பேசி வருகின்றன. அது தொடர்பாக உடன்பாடு எதுவும் இதுவரை காணப்படவில்லை என்ற போதிலும் ஒரு பொது தமிழ் வேட்பாளருக்கான வாய்ப்பு இருப்பதை மறக்க முடியாது. ஒவ்வொரு தமிழ் அரசியல் கட்சிக்கும் ஒரு பொது தமிழ் வேட்பாளரை நிறுத்துவதற்கு தனித்தனி காரணங்கள் உள்ளன, தனித்தனி எதிர்பார்ப்புகளும் உள்ளன. தமிழ் மக்களின் வாக்குகள் ஒரு குறிப்பிட்ட ஜனாதிபதி வேட்பாளருக்கு போகாமல் தடுப்பதே ஒரு பொது தமிழ் வேட்பாளரை நிறுத்துவதன் நோக்கம் என்று கூறப்படுகிறது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் குறிப்பிடும் தமிழ் மக்களுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய வேட்பாளர் நிச்சயமாக பொது தமிழ் வேட்பாளராக இருக்க முடியாது. காரணம், பொது தமிழ் வேட்பாளருக்கு அனைத்து தமிழர்களும் வாக்களித்தால் கூட ஜனாதிபதி தேர்தலில் அவரால் ஜெயிக்க முடியாது. ஜெயித்தால் தானே தமிழ் மக்களுக்கு நன்மை ஏற்படுத்த முடியும். அதனால் தமிழ் அரசியல் கட்சிகள் கூறும் பொது தமிழ் வேட்பாளர் வேறு, வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் கூறும் ஜனாதிபதி வேட்பாளர் வேறு. ஆனால் இங்குள்ள ஒரு விஷயம், ஒருவேளை தமிழ் அரசியல் கட்சிகள் ஒரு பொது தமிழ் வேட்பாளரை போட்டியில் இறக்க வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் மற்றும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை நோக்கி கையை காட்டிவிட்டால் என்ன நடக்கும்? ஒருவேளை பொது தமிழ் வேட்பாளரை விட வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் கையை காட்டும் ஜனாதிபதி வேட்பாளர் அதிக வாக்குகளை பெற்றால் அனைத்து தமிழ் கட்சிகளையும் அர்ஜுனா ஒரே அடியாக கவிழ்த்து விடுவாரா? சுவாரஸ்யமான சூழ்நிலைதான் இல்லையா?